கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பிரியமான தேவஜனங்களை, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார், அற்புதங்களை செய்திருக்கிறார், அதிசயங்களை செய்திருக்கிறார். ஆனால் நாம் அநேக முறை அவருக்கு நன்றி செலுத்துகிறதற்கு மறந்து இருக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறதான தலைப்பு என்னவென்று சொன்னால், அவர் செய்த உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். சங்கீதம் 116 வசனம் 12 கொஞ்ச நேரம் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். தேவனுக்கு நன்றி செலுத்துகிறது என்று சொல்லுகிறது நம்முடைய நாவிலிருந்து வெளியே கடந்து வருகிறது மாத்திரமல்ல, அவர் செய்தான எல்லா உபகாரங்களுக்காகவும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கை நிமித்தமாக நாம் அவருக்கு கொடுக்க வேண்டியதான ஒரு நன்றி அறிதலாகவும் ஒரு அன்பாகவும் அது காணப்படுகிறது. எனவே சங்கீதக்காரன் இந்த சங்கீதம் 116 வசனம் 12 சொல்லும்போது சொல்லுகிறார், அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். கீழே வருகிறதான வசனங்களிலே அநேக விதமான காரியங்களை சொல்லுகிறார். என்னுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தொழுது கொள்ளுவேன். இன்னும் பலவிதமான காரியங்களை அவர் சொல்லிவிட்டு வசனம் 17 சொல்லுகிறார், நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். ஸ்தோத்திரம் செலுத்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது, நன்றி செலுத்துகிறது நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே சவால்களும் சோதனைகளும் வேதனைகளும் பெருகுகிறதாக இருக்கும். ஆனால் அந்த நேரங்களிலும் நாம் அவருக்கு நன்றி செலுத்துகிறதை விட்டுவிடவே கூடாது. என்று சொன்னால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை மாத்திரம் செய்யவில்லை, பலவிதமான நன்மைகளை அவர் செய்திருக்கிறவராக இருக்கிறார். எனவே கேள்வி என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நீங்களும் நானும் அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக காணப்படுகிறோமா? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே வேலை இல்லாத சூழ்நிலை கடந்து வந்திருக்கும், நம்முடைய உறவினர்களை இழந்ததான சூழ்நிலை இருக்கும், நம்முடைய சரீரத்திலே பலவீனங்கள் காணப்படுகிறதாக இருக்கும். இதெல்லாமே நாம் எதிர்பார்க்காத சூழ்நிலைகளிலும் வேலைகளிலும் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வந்திருக்கும். ஆனால் அந்த நேரங்களிலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது நாம் முறுமுறுக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? அப்போஸ்தலனாகிய பவுல் பலவிதமான சூழல்களிலே அவர் அகப்படுகிறார். வேதனைகள் அவருடைய வாழ்க்கையிலே பெருகிறது. அவர்கள் அடிக்கப்படுகிறார், சிறையிலே போடப்படுகிறார். ஆனாலும் தேவனை துதிக்கிறதற்கும் தேவனை உயர்த்துகிறதற்கும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறதற்கும் அவர் ஒருபோதும் மறந்து போகவில்லை என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தன்னுடைய விசுவாசிகளுக்கு ஒவ்வொரு சபைக்கும் அவர் நிருபங்களை எழுதி அவர் ஊக்கப்படுத்துகிறதும் அதேதான். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், எல்லா நேரங்களிலும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், எல்லா வேளைகளிலும் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி இன்னைக்கு நாம் அந்த நன்றி அறிதலை தேவனுடைய சமூகத்திலே காண்பிக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கு நாம் எதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி 4 விதமான காரியங்களை உங்கள் மத்தியில் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக விதமான காரணங்கள் காணப்படும். தேவனுக்கு நன்றி செலுத்துகிறதற்கு பல விதமான காரணங்கள் எண்ணிக்கைக்கு அடங்காததாக இருக்கும். ஆனா இன்றைக்கு காலை வேளையிலே வேதத்திலிருந்து 4 காரியங்களை பார்த்து நாம் இன்றைக்கு முடிக்க போகிறோம். முதலாவதாக, நாம் எதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஜீவனுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டியது அவசியம். யாக்கோபு 1:17 சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. முதலாவது நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டியது எதற்கென்று சொன்னால், அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறதான நன்மையான காரியங்களுக்காகவும் அற்புதங்களுக்காகவும் அவர் கொடுத்திருக்கிறதான ஜீவனுக்காகவும் நாம் நன்றி செலுத்த வேண்டியது அவசியம். அவர் நமக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், உண்ண உணவிற்கும் உடுக்க உடைக்கும் ஒரு நன்மைக்கு குறைவில்லாதபடிக்கு அவர் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார் என்று சொன்னால், அது உண்மையாகவே அவருடைய கிருபையாகவும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான அந்த நன்மையான காரணங்களாகவும் அது காணப்படுகிறது. அநேக ஜனங்கள் இன்றைக்கு காலை வேளையிலே அவர்களால் எந்திரிக்க முடியவில்லை. எழுந்ததான ஒரு சில பேர் ஆஸ்பத்திரியிலே காணப்படுகிறார்கள், அல்லது சரீர வேதனைகளில் காணப்படுகிறார்கள், அல்லது பலவிதமான டென்ஷன்ஸ் பலவீனங்களில் அவர்கள் காணப்படுகிறார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் அவரை உயர்த்துகிறதற்கும் துதிக்கிறதற்கும் அவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால், அது உண்மையாகவே அவருடைய கிருபையாக இருக்கிறது. அவர் நமக்கு கொடுத்ததான அந்த வாழ்க்கையும் அந்த ஜீவனும் ஆசீர்வாதமாக காணப்படுகிறது.
எனவே நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டியது, நன்றி செலுத்த வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் 2 மீனையும் 5000 பேருக்கு அவர் உணவளித்ததான போது, அதற்கு முன்பதாக அந்த அப்பத்தையும் அந்த மீனையும் எடுத்து பரலோகத்தை நோக்கி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினவராக காணப்பட்டார். அந்த கர்த்தருடைய பந்தியை அவர் கர்த்தருடைய பந்தியை இயேசுவானவர் அவர் ஆரம்பித்து வைக்கிறதான போது அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினவராக இருந்தார். யோவான் 17வது அதிகாரத்திலே தன்னுடைய பின்பற்றுகிறதான ஜனங்களுக்காகவும் சீஷர்களுக்காகவும் அவர் ஜெபிக்கிறதான போது முதலாவது தேவனுக்கு அவர் ஸ்தோத்திரம் செலுத்தி தன்னுடைய ஜெபத்தை ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா நிலைகளிலும் நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. அவர் செய்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் எண்ணி பார்த்தால் நம் இருதயத்திலிருந்து சொல்ல முடியாத அளவிற்கான நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். அந்த அளவிற்கு அதிகமான நன்றி பலிகளை நாம் தேவனுக்கு ஏறெடுக்க முடியும். எனவே அவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஆசீர்வாதத்திற்காக, அவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான சுகத்திற்காக, பலத்திற்காக, பாதுகாப்பிற்காக, தேவைகளை சந்தித்ததான விதத்திற்காக எல்லாவற்றிற்கும் நாம் இந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. இரண்டாவதாக நாம் எதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால், எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காலங்களிலும் தேவனுடைய உண்மை தன்மைக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார். அதற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டியது அவசியம். புலம்பல் 3:22, 23 சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், அவருடைய உண்மை பெரிதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே விதவிதமான சூழ்நிலைகள் கடந்து வரும், நன்மையான காலங்கள் கடந்து வரும், அதே நேரத்திலே துக்கமான காலங்களும் கடந்து வரும். நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷமான நிலைமை வரும், சோகமான நிலைமைகளும் வருகிறதாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாமே இருக்கிறதான ஒரு சூழ்நிலை இருக்கும், செழிப்பு இருக்கும். அதே நேரத்திலே வறுமையும் சில நேரங்களிலே கடந்து வருகிறதாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றிகள் கடந்து வரும், தோல்விகளும் கடந்து வருகிறதாக இருக்கும். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காலங்களிலும் ஒன்றே ஒன்று நம்முடைய வாழ்க்கையிலே மாறாததாக இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால் தேவனுடைய தான் உண்மை தன்மை. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் உண்மை உள்ள தேவனாகவே நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறார். எரேமியா இந்த புலம்பல் இந்த வசனத்தை சொல்லுகிறதான போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு இருளான அனுபவத்திற்குள்ளதாக கடந்து செல்லுகிறார்கள். இப்போது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. கிரேட் இஸ் தை ஃபெய்த்ஃபுல்னஸ். தேவன் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் ஒருபோதும் உங்களை விட்டு விட மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். பிரியமான தேவ ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை இருளான அனுபவங்கள் வழியாக நீங்கள் கடந்து செல்லலாம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாம் ஆராதிக்கிறதான இந்த தேவன் அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த தேவன் அவர் தன்னுடைய உண்மைத்தனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிறவர். அவர் விட்டு விலக மாட்டார், அவர் உங்களை விட்டு தூரம் போகவும் மாட்டார். சில நேரங்கள் தேவனுடைய உண்மைத்தன்மை என்றால் நமக்கு ஒருபோதும் பிரச்சனை வராது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் தேவனுடைய உண்மைத்தன்மை என்பது நம்முடைய பிரச்சனைகளின் நடுவிலும் அவர் நம்மை ஒருபோதும் விட்டு விலக மாட்டார் என்பதே அதனுடைய அர்த்தமாக காணப்படுகிறது. யோசேப்பு பலவிதமான சோதனைகளில் அவர் அகப்பட்டார், பலவிதமான வேதனைகள் அவருக்கு வந்தது. ஆனால் தேவன் அவரை கைவிடவில்லை. தேவன் அவருடைய வாழ்க்கையில உண்மை உள்ளவராக இருந்து அவருடைய வாழ்க்கையில குறித்ததை அவர் நிறைவேற்றினதான தேவனாக இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த தேவன் உண்மையுள்ள தேவனாகவே காணப்படுகிறார். எனவே நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், அந்த உண்மை தனத்திற்கு நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டியதும் நன்றி செலுத்த வேண்டியதும் அவசியம். கடந்த காலங்களிலே அவர் நம்மை நடத்தி வந்ததான விதம், இந்த நாட்களில் அவர் நம்மை நடத்துகிறதான சூழ்நிலைகள், இன்னும் அவர் நம்மை நடத்த போகிற அந்த நம்பிக்கைகளை நினைத்து இந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டியது அவசியம். மூன்றாவதாக நாம் எதற்கு தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும், எதற்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால், தேவன் அளிக்கும் ஆறுதலுக்காகவும் பலனுக்காகவும் நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். சங்கீதம் 46:1 சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கிறார். பல நேரங்களிலே பலவீனங்களை நாம் சந்தித்திருக்கிறோம், தோல்விகளை சந்தித்திருக்கிறோம், பயத்தை சந்தித்திருக்கிறோம், சோர்வுகளை சந்தித்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எல்லா விதமான சூழ்நிலைகளும் பலவிதமான அழுத்தங்களை கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் அந்த நிலைகளிலும் நம்முடைய வேதனைகளை ஒருவரும் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், நம்முடைய கண்ணீர்கள் மத்தியில் ஒருவர் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் நம்முடைய கண்ணீரை பார்த்து நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி நமக்கு ஆறுதல் கொடுத்து நம்மை வழி நடத்தி சென்றதான தேவனாக இருக்கிறார். அதான் சங்கீதக்காரன் சங்கீதம் 46:1 சொல்லும்போது சொல்லுகிறார், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில்
அனுகூலமான துணையுமாக இருக்கிறார் என்று சொல்லி, ஏதோ கடந்த காலங்களில் மாத்திரம் அவர் நமக்கு துணையாக இருக்கிறார் என்று அல்ல, அல்லது வருகிறதான காலங்களில் அவர் நமக்கு துணையாக இருக்கிறார் என்று அல்ல, ஆபத்து காலங்களில் எப்போது நம்மோடு கூட இருக்கிறவர், எப்போது நமக்கு ஆபத்து வரும் என்று நமக்கு தெரியாது. ஆனா வருகிறதான போது அவர் கூட இருக்கிறவர், அவர் கைவிடாதவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறதான தேவனாக இந்த தேவன் காணப்படுகிறார். எனவே அவர் நம்மை வழிநடத்துகிறதான அந்த கிருபைகளுக்காக நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். எல்லா விதமான சவால்கள் நிறைந்ததான காலங்களிலும் அவரையே நாம் சார்ந்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம். பிரியமான தேவ ஜனங்களை, நான்காவதாக நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு வாழ அர்ப்பணிக்கிறதன் மூலமாக ரோமர் 12:1 சொல்லுகிறது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்கதான புத்தி உள்ளதான ஆராதனை. உங்களுடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் நீங்களும் நானும் செய்ய வேண்டியதான புத்தியுள்ள ஆராதனை. அதாவது அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், இந்த தேவனுக்காக மட்டுமே வாழுகிறது, உலக பிரகாரமான காரியங்கள், நமக்கு தீங்கு விளைவிக்கிறதான காரியங்கள், தீய செயல்பாடுகள் எல்லாவற்றையுமே நம்முடைய வாழ்க்கையிலிருந்து புறம்பே தள்ளிவிட்டு தேவனுக்காக மாத்திரமே வாழுவேன் என்கிறதான தீர்மானத்தை எடுத்து நாம் அவருக்காக வாழுகிறதான ஒரு வாழ்க்கை, நாம் தேவனுக்கு செலுத்தக்கூடிய மிக பெரிதான நன்றி பலி என்னவென்று சொன்னால், அது வெறும் வார்த்தைகள் அல்ல, பாடல்கள் அல்ல, நாம் அவருக்கு கொடுக்கிறதான காணிக்கைகள் அல்ல. நாம் தேவனுக்கு செலுத்தக்கூடிய மிக பெரிதான நன்றி பலி என்னவென்று சொன்னால், நாம் அவருக்காக வாழும் வாழ்க்கையாகவே காணப்படுகிறது. உலக பிரகாரமான காரியங்கள் அடிபட்டு விழாதபடிக்கு அவருக்காக வாழ்கிறதான ஒரு வாழ்க்கை. எனவே உண்மையான ஒரு நன்றி செலுத்துதல் நம்முடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிதலை கொண்டு வருகிறது, ஆராதனையை கொண்டு வருகிறது, அவருக்காக வாழுகிறதான வாழ்க்கையின் அர்ப்பணிப்பை கொண்டு வருகிறது, அவருக்காக ஒப்பு கொடுக்கிறதான ஒரு ஒப்பு கொடுத்தலை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. அநேக ஜனங்கள் அவர் நினைக்கிறார்கள், நாம் வாயினால் சொல்லுகிறதான அந்த வார்த்தை தான் நன்றி செலுத்துதல் என்று சொல்லி, ஆனால் நம்முடைய இருதயத்திலிருந்து முழுமையாக அர்ப்பணித்ததான ஒரு வாழ்க்கையை அவருக்காக வாழ்கிறது தான் நாம் முழுமையாக அவர் கொடுக்கிறதான ஒரு அர்ப்பணிப்பாகவும் ஒரு நன்றி செலுத்துதலாகவும் காணப்படுகிறது. எனவே தேவன் நம்முடைய வெளியரங்கமான வார்த்தையை அவர் பார்க்கவில்லை, நம்முடைய இருதயத்தில் வருகிறதான அந்த நன்றி அறிதலுள்ளதான வாழ்க்கையை அவர் பார்க்கிற தேவனாக காணப்படுகிறார். எனவே இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கேட்க போகிறதான கேள்வி என்னவென்று சொன்னால், நாம் தேவனை கனம் பண்ணுகிறவர்களாக வாழுகிறோமா, அல்லது நம்முடைய வாயினால் மாத்திரம் கனம் பண்ணி நம்முடைய இருதயத்தில் நாம் அவரை விட்டு விடுகிறவர்களாக காணப்படுகிறோமா? ஒருவேளை பலவிதமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரலாம், ஆண்டவர் நன்றி செலுத்த முடியாத சூழ்நிலை இருக்கலாம். இது ஏன் இப்படி வருகிறது, நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், ஆண்டவரை ஆராதிக்கிறேன், அவருக்கு என்று கொடுக்கிறேன், அவருடைய ஊழியக்காரர்களை கனம் பண்ணுகிறேன், எல்லாமே நான் தேவனுக்கு என்று செய்கிறேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வேதனைகள் பெருகிறது, எப்படி இந்த சூழ்நிலையில் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த முடியும் என்கிறதான கேள்வி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் சங்கீதக்காரனை போல அவர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் எண்ணத்தை செலுத்துவேன் என்கிறதான கேள்வி மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில கடந்து வர வேண்டும். அநேக விதமான உபகாரங்கள் நன்மைகளை அவர் செய்திருக்கிறார், எண்ணத்தை செலுத்த முடியும். நம்முடைய காணிக்கைகளினால் அவரை திருப்திப்படுத்த முடியாது, நம்முடைய ஐஸ்வர்யத்தினால் அவரை திருப்திப்படுத்த முடியாது, நம்முடைய பொருட்களினாலும் செல்வங்களினாலும் அவரை திருப்திப்படுத்த முடியாது. நாம் அவருக்கு வாழ்கிறதான அந்த வாழ்க்கை நிமித்தமாக அவரை நாம் கனம் பண்ண முடியும், அவரை உயர்த்த முடியும், அவருக்கு நாம் நன்றி செலுத்த முடியும். எனவே அருமையான தேவ ஜனங்களே, நம்முடைய இருதயம் நன்றி அறிதல் உள்ளதான இருதயமாக கடந்து வரட்டும். நாம் வாழ்கிறதான வாழ்க்கை தேவனுடைய சித்தத்தோடு அவருக்கு என்று அர்ப்பணிக்கிறதான ஒரு வாழ்க்கையாக காணப்படட்டும். நம்முடைய பரிசுத்த ஆவியின் வாழ்க்கை அவரை உயர்த்துகிறதான வாழ்க்கையாகவும் அவரை ஆராதிக்கிறதான ஒரு வாழ்க்கையாகவும் காணப்படட்டும். எனவே நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். ஆண்டவரே, நீர் கொடுத்ததான எல்லா உபகாரங்களுக்காகவும் என்னுடைய இருதயம் உம்மை கனம் பண்ணுகிறதா, அல்லது வெறும் வார்த்தையினால் கடந்து வருகிறதாக இருக்கிறதா? அவரிடத்தில் சொல்லும், ஆண்டவரே, நான் என்னை முழுவதுமாக உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து உம்மை ஆராதித்து உம்மை கனம் பண்ணி உம்மை சேவித்து உமக்கு நான் நன்றி அறிந்து உள்ளவனாக காணப்படுவேன். அதைதான் நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே என்று சொல்லி, பிரியமான தேவ ஜனங்களே, நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் அவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம், அவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறவர்களாக காணப்படுவோம். சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதங்களிலே சொல்லுகிறதான போது எல்லா சங்கீதங்களிலும் ஏகதேசம் நாம் பார்க்க முடியும்,
என்னுடைய தேவன் என்னுடைய வாழ்க்கை செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். என்னுடைய இருதயத்திலிருந்து அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்பேன். என்னுடைய வாய் உம்முடைய துதியை பாடும். என்னுடைய இருதயம் உம்மை நோக்கி பார்க்கும். எப்போதும் உம்முடைய சமூகத்தில் கடந்து வருவேன். அதே போல நாம சொல்லும், ஆண்டவரே, என்னுடைய இருதயம் எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி அறிந்துள்ளதாக காணப்படும். கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் அந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறதான உணர்வையும், அவரை உயர்த்துகிறதான அந்த ஆராதனையின் உணர்வையும் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்து அவர் காத்துக் கொள்வாராக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். God bless you.